ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஒரு 15,000க்குள்ள மொபைல் வாங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட லிஸ்ட்டில் ரெட்மி நோட் சீரீஸில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 11 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு 13,500 பட்ஜெட்டில். ஸோ இந்த மொபைலில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கான செட்டப் பண்ணும்போது தான் ஒரு ஐடியா தோணுச்சு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் தான் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஈக்குவலாக அமேசானோட அலெக்ஸா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இதில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்ஸாவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியே. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 11 அப்படின்றதை மென்ஷன் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸையும் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் திருப்பணும் அப்படின்னாலுமே ஃபுல்லாக ஸ்பெக்ஸை போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே டாப்பில் பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ், ரேம் வேரியன்ட் என்ன, கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிலையும் கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சிம் எஜெக்டர் டூல் ஃபர்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, ப்ரொடெக்டிவ் கேஸும் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. ஜஸ்ட் மொபைல் ஆன் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேஸோட போட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு, கொஞ்ச நாள் ஓட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் 33 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நான் பேர் வச்சிருக்கிறது ஜிகினா டிசைன் தான் பேர் வச்சிருக்கேன். நார்மலாக கிளாஸ் மேலே வந்து ஜிகினா வத்துக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி நல்லா க்ளோ ஆகிட்டு இருந்தாலும் பட் ரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக்ன்றனால கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தரையிலலாம் வைக்காதீங்க, ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. அதே மாதிரி ஃபிங்கர்லாம் வச்சோம் அப்படின்னாலுமே ஸ்மெட்ஜஸ் அதிகமாக தான் வருது. ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது ஒரு கிளாஸ் ஃபீல் தான் இருக்கு. பார்க்கும்போது நம்ம ஃபேஸையும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஸ்டார் நிறையா இருந்தால் ஒரு இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ளூ கலர் மாதிரி இருக்கலாம். பட் ரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் பஸ்ட் ஒயிட் அப்படின்றத இந்த கலர் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்குது. இதை தாண்டி ஸ்பேஸ் பிளாக் அண்ட் ஹரிசான் ப்ளூ அப்படின்ற இன்னும் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.09 mm திக்னஸும் வெயிட் வந்து 179 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது நல்லா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே வெயிட் பேலன்ஸும் பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே தான். பட் பாட்டம்ல மட்டும் பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 10ல வந்துட்டு Amoled டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் டைமாக கொண்டு வந்திருந்தாங்க. ரியலாகவே வந்து நல்ல ஒரு விஷயமா இருந்தது, நல்ல ஒரு பட்ஜெட்டாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் என்ன வருது அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா Amoled டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ஸோ இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணது நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.43 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட வருது. அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக சமாளிக்குது, நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக Amoled டிஸ்பிளே ப்ளஸ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்தது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மோட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போட்டுக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக போட்டுக்க முடியும். பாட்டமில் மைக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இயர் பீஸுமே ஸ்பீக்கர்கள் தான் ஒர்க் ஆகும். அதுக்கான ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்றனால நான் இப்போதைக்கு கேட்டு பார்த்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அண்ட் எம்ஐயோட ஸ்பெஷல் IR பிளாஸ்டரை மிஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் 3.5 ஆடியோ ஜாக்கும் டாப்ல வருது. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. இல்லை ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அண்ட் லாக்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் MIUI 13ல ரன் ஆகுது. Android 11 பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பேட்ச்வால் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது போன வருஷம் 12வது மாதம் வரைக்கும் வந்திருக்குது. ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஒரு OSல பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக மொபைல்லேயே வரக்கூடிய ஆப்ஸாக இருந்தாலும் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அதை கூட தூக்கி விட்டுக்க முடியும். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு 90 Hzோட நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோலில் 13 மெகாபிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.45 ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் 1.8 அபர்ச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 118 டிகிரி வரைக்கும் நமக்கு வந்து கவர் ஆகும். மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வைட் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மூணாவது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்த்துருக்க முடியும். ரிவ்யூ ஓப்பன் டீடைலா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா 1080 பிக்சல் 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 60 fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா Qualcommோட Snapdragon 680 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசர் அப்படின்றனால பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா நிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி நான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் கேம் பிளேவும் பண்ணும்போது கேமில் வந்து பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் இது எதுவுமே வந்து தெரியல. ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேம் பிளே பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்கான ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன். அதில் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. இந்த ஒரு சில கேம் பிளேவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2ல ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேம் அப்படின்னு பார்க்கும்போது விர்ச்சுவல் ரேம் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 2 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour கிட்டே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஆனால் அதையும் தாண்டி எவ்வளோ நாள் யூஸ் பண்ண வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டரில் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பேட்டரி வந்து நான் நார்மல் யூஸ் பண்ணும்போது 1.5 நாளைக்கு கூட தாராளமாக வந்து பேட்டரி லைஃப் வருது. ரியலாகவே பேட்டரி சைட் பார்க்கும்போது இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அலெக்ஸா அந்த டிவைஸில் யூஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் சில இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அலெக்ஸா யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. டிஃபால்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குன்னு அதையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி அலெக்ஸா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாலும் கூட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்ஸா வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்கும் அலெக்ஸா அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட் சின்ன செட்டப் பண்ண சொல்லுவாங்க. அந்த செட்டப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஓப்பன் ஆயிரும். இந்த ஒரு செட்டிங் இருக்கும். நார்மலாக நீங்கள் அலெக்ஸா யூஸ் பண்ணலாம். இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அலெக்ஸா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் செட்டிங்ஸில் போயிட்டு அலெக்ஸா ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அப்படின்றத மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். நார்மலாக என்னோட டிவைஸ்லாம் வந்துட்டு இந்த செட்டிங்கோட முடிஞ்சிருக்கு. பட் இந்த Note 11 நான் நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் ஒயில் லாக்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதையும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் லாக்கில் வச்சிருந்தாலும் கூட அலெக்ஸா அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதில் ஒரு சில ஃபன்னான முக்கியமான சில ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மகான் மூவி எப்படா ரிலீஸு? ஆயிடுச்சா? அது பிரைமில் தான் இருக்குது. பார்க்கணும் இன்னைக்கு சாயங்காலம். ரிமைண்டரை போட்டு வைப்போம். அலெக்ஸா ரிமைண்ட் மீ வாட்ச் மகான் மூவி அட் டுடே 5:30. Okay, I'll remind you at 5:30 p.m. சரவணனுக்கு வேற பேசணும். சீக்கிரம் கிளம்பு சொல்லணும். வேற ஃபோனில் தண்ணி பட்டுற போகுது. ஆமாம், கையில் எப்படி இருந்தால் இப்படி ஃபோன் பேசுறது? அதான் நம்மகிட்ட அலெக்ஸா இருக்கு. அலெக்ஸா கால் சரவணன். Calling Sarvanan's mobile. சரி, ஓகே, சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். எவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்குறது? ஐயோ, ஸ்டூடியோ ஆஃப் பண்ணாமல் விட்டனே. அலெக்ஸா டர்ன் ஆஃப் ஸ்டூடியோ. ஓகே. ஸோ நிறைய பேர் நினைக்கிறது நான் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணுறேன் அலெக்ஸான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ரியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஆப்ஷனும் தனியாக கொடுத்துருப்பாங்க. வாய்ஸ் மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரமாக இருந்தால் டக்குன்னு ஒரு ட்ரிப்பு திருச்சி கூட போட்டு வந்துடலாம். அலெக்ஸா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு திருச்சி. From Chennai, Tiruchirappalli is 331.5 kilometers away by car. 300 கிலோமீட்டர் தாண்டா வருது. போயிட்டு வந்துருவோமா? அலெக்ஸா நேவிகேட் சென்னை டு திருச்சி. Getting directions to Tiruchirappalli. வாங்க போகலாம். SD கார்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், என்னாச்சுன்னே தெரில. அலெக்ஸா ஷோ மை ஆர்டர் ஸ்டேட்டஸ்.
package should arrive today, containing SD card, showing the status of your latest orders on Amazon. அலெக்ஸாவில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில் அண்ட் கேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்கில்ஸ் வந்து அலெக்ஸாவுக்கு வந்து நீங்கள் லான்ச் பண்ணி சொல்லி கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. நானே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்கில் கிட்டக்க நானே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா அது பேஸ் பண்ணி நிறையா ஸ்கில் இருக்கும். மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3 டேஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னோட குயிக் ரிவ்யூ தான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கான ஃபுல் ரிவ்யூ வரும். அண்ட் அந்த அலெக்ஸா வந்துட்டு இடையில ஒரு ஃபீச்சராக வந்து ஆட் பண்ணது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபீல் கிடச்சிருக்கும். இதே மாதிரி வீடியோஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கும் சப்போஸ் இந்த அலெக்ஸா வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.